வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்னர் தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெய்யந்திர பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் ஏப்ரல் 21ஆம் தேதி மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆண்டு நிறைவை குறிக்கின்றது. பெரும்பாலும் குற்ற புலனாய்வு துணிகளும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் வழங்க முற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், லண்டனில் இருந்து வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் குடும்ப பிணக்கு தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்கவிற்கு போலீஸ் நிலைய அலுவலகத்திற்குள் வைத்து 50,000 ரூபாய் பணத்தினை லஞ்சமாக வழங்க முற்பட்டுள்ளார். இதன்போதே குறித்த சந்தேக நபர் நிலைய பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவை மொக்க அரசாங்கம் என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தமையினால் பிரித்தானிய மகாராணி கவலையடைந்துள்ளதாக சாணக்கியன் கேலி செய்யும் வகையில் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கூறுகையில், கருணாவின் பேச்சுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டாம் என பலர் என்னிடம் தெரிவித்தனர். ஆனால் இதை சொல்லியாக வேண்டும். கருணா இங்கிருந்து கொண்டு பிரித்தானியாவை மொக்க அரசாங்கம் என்று தெரிவித்துள்ளார். இதனால் பிரித்தானிய மகாராணி கவலையடைந்துள்ளாராம். எனவே உங்களுக்கே தெரியும் யார் மொக்க என்று எனவும் சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகன் நிலத்தடி நீரில் மீண்டும் எண்ணெய் படலம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீர்வளங்கள் சபைக்கு உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவானந்த ராஜா பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் தலைமையில் இடம்பெற்ற போது சமூகமட்ட பிரதிநிதியொருவர் முன்வைத்த கோரிக்கைக்கு இவ்வாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்ட நிலையில், சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் சுன்னாக நிலத்தடி நீரில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் வெளியேற்றப்படுகின்ற கழிவு எண்ணெய் நிலத்துக்கு கீழ் இறக்கப்பட்ட நிலையில் மக்களின் குடிநீர் கிணறுகள் தொடக்கம் விவசாய கிணறுகள் வரை கழிவு எண்ணெய் தாக்கம் உணரப்பட்டது. சிலர் அதனை மறுத்து வந்த போதும் இறுதியில் உண்மை கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது சுன்னாக பிரதேச மக்களின் குடிநீர் கிணறுகள் தொடர்பில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பது தொடர்பிலும் மக்களுக்கு தெரியாது. ஏனெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்களின் கிணறுகள் தொடர்பான பரிசோதனை அறிக்கைகளை எடுத்ததாக நாங்கள் அறியவில்லை. அது மட்டுமல்லாது மருதனார்மட பகுதியில் அமைந்துள்ள வாகனங்கள் சுத்திகரிக்கும் நிலையத்தில் அதிகளவிலான அரசு நிறுவனங்களின் வாகனங்கள் சுத்திகரிப்பு இடம்பெறுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க படுப்பதற்கு மெத்தை வழங்குமாறு விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சாமர சம்பத் தசநாயக்க முதுகுவலி இருப்பதனால் தனக்கு மெத்தை வழங்குமாறு கோரியுள்ளதுடன் வைத்தியர்களால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெலிக்கடை சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சாமர சம்பத் தசநாயக்க இவ்வாறு கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவரை வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவருக்கு மெத்தை தேவைப்பட்டால் அவரது முதுகுவலிக்கு அவர் பெற்ற சிகிச்சை குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அதனை சிறப்பு வைத்தியர்களிடம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் இது தொடர்பாக கவனம் செலுத்தலாம் எனவும் வைத்தியர்கள் கூறியுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா நகரசபை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியொருவரின் சங்கிலியை 2 பெண்கள் அறுத்துச் சென்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது.
வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள நகரசபை பூங்காவில் சிறுமியொருவர் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இதன்போது அச்சிறுமியின் அருகில் சென்ற இரு பெண்கள் சிறுமியுடன் கதைப்பது போன்று கதைத்துவிட்டு சிறுமி அணிந்திருந்த சங்கிலியை அறுத்து சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வீழ்ச்சியடைந்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் முட்டையின் விலை அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என குறித்த சங்கத்தின் தலைவர் ஆண்டன் நிசாந்த அப்புகாமி தெரிவித்துள்ளார். அத்தோடு சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ளதன் காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் கோழிகளை இறைச்சிக்காக விற்பனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் 60 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இந்நிலையில் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் பலாலி விமான நிலையத்தை 4 மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என சிவில் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்திற்கு நேற்றைய தினம் திடீர் விஜயம் மேற்கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், பழைய அரசாங்கம் போல் நாம் பொய் கூற மாட்டோம். விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. எனவே அதனுடைய திட்டமிடலுக்கேற்ப 4 மாதங்களுக்குள் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றியமைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பிலும் அதன் சேவைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் தற்போது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எச்சரித்துள்ளார். அரசின் ராஜதந்திர செயற்பாடு குறித்த அனுபவமின்மையே பாதுகாப்பு படையினர் மீது தடை விதிக்க ஏதுவாக அமைந்துள்ளது என்றும் அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அல் ஜசீரா செய்தி சேவையை நெருக்கடிக்கு உள்ளாக்க திட்டமிட்டு செயற்பட்டிருந்தது. இதன் பின்னணியிலும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆய்வாளர்களே காணப்படுகின்றனர். மீண்டும் புதிதாக அதனை தோற்றுவிக்க செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர். தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றம் இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் குழுக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றன. சிலர் தமிழீழ அரசை தோற்றுவிப்பதற்கும் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை விற்று பிழைப்பு நடத்துவதற்கும் முயற்சிக்கின்றனர். அவ்வாறானவர்கள் பலமிக்க குழுக்களாகவும் காணப்படுகின்றனர். உலகில் பல முக்கிய பதவிகளை வகிப்பவர்களாகவும் அவர்கள் காணப்படுகின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா போன்ற நாடுகளிலுமே இவ்வாறு அவர்கள் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் ராஜதந்திர செயற்பாடுகளில் கவனீனமான போக்கு மற்றும் அது குறித்த அனுபவமின்மையை பாதுகாப்பு படையினர் மீது தடை விதிக்கப்படுவதற்கும் ஏதுவாக அமைந்துள்ளது. இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது கிடையாது. சமூகத்திலும் அவ்வாறான நிலைப்பாடு இல்லை. கட்சிக்குள் அவ்வாறான மாற்று தலைமைத்துவமும் காணப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு சமூகத்தின் மத்தியில் காணப்பட்டது. நாமும் அதற்கு முயற்சித்தோம். எனினும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாடுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து அண்மையில் பலதரப்பட்ட சர்ச்சை எழுந்திருந்தது. அர்ச்சனா சுயேட்சையாக போட்டியிட்டமையினால் அவருக்கு நேர ஒதுக்கீடு எதிர்க்கட்சியினரின் நேர ஒதுக்கீட்டில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் ஆராயச் சென்ற அர்ச்சனா மீது எதிர்க்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து சிறப்பு குழு சபாநாயகரினால் அமைக்கப்பட்டு இது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில்
தற்போது நாடாளுமன்றத்தில் சில தடைகள் அர்ச்சுனாவிற்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்திருந்ததுடன் அர்ச்சுனாவின் கருத்துக்களுக்கு மன்னிப்பும் கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.